இந்த நிகழ்விலே எங்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வை தலைமை தாங்கி இந்த போராட்டத்தில் தலைமை தாங்கி நடாத்திக் கொண்டிருக்கின்ற இந்த கட்சியினுடைய புருஷன் மதிப்புக்குரிய ஹசன் சார் அவர்களே, இந்த மேடையில் இருக்கின்ற எல்லோரையும் நான் நினைத்துக் கொள்கின்றேன். நேரத்தை கவனித்துக் கொண்டு எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, வீடுகளிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணியமிக்க உலமாக்களே, இந்த நிகழ்வை ஃபேஸ்புக் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் விழித்தவனாக அனைவருக்கும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாக வேண்டும் என்று வேண்டியவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 1976ஆம் ஆண்டு புத்தளம் பள்ளிவாசலிலே தொழுகையிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த முஸ்லிம்களை நோக்கி இலங்கை போலீசாருடைய துப்பாக்கிகள் வேட்டுக்களை தீர்த்தது. முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார். பாராளுமன்றத்திலே முஸ்லிம்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக அவருடைய மாற்று கடமையை தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருந்த அந்த மக்களை ஈவிரக்கம் என்று சுட்டுக் கொன்ற அந்த போலீசாரை எதிர்த்து பேசுவதற்கு ஒரு முஸ்லிம் குரல் அந்த பாராளுமன்றத்திலே இருக்கவில்லை. அன்று பாராளுமன்றத்திலே சினிமாவு பண்டாரநாயக்க அவர்களுடைய தலைமையிலே இருந்த சுதந்திர கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். ஜெயவர்தனா அவர்களுடைய தலைமையிலே ஐக்கிய தேசிய கட்சியிலே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருந்தார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் கூட இந்த அநியாயத்துக்கு எதிராக பேச முற்படவில்லை என்ற நிலையிலே இலங்கை முஸ்லிம்களுடைய விடயமாக பேசுவதற்காக எழுந்தவர் தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருந்த எஸ்ஜேவி செல்வநாயகம் அவர்கள். அன்று இந்த பாராளுமன்றத்திலே முஸ்லிம்களுக்கான குரல், தனித்துவமான குரல், அதனுடைய தேவை உணரப்பட்டதன் விளைவுதான் இன்று இந்த முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற ஒரு இமாலய கட்சியின் உருவாக்கமும் அதனுடைய செயற்பாடுகளும் இன்று நம்மளுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்றது. சினிமாவு பண்டாரநாயக்க அவர்களுடைய சுதந்திர கட்சியிலே ஆரம்ப காலத்திலே ஈடுபாடுபட்டிருந்த தலைவர் அஷ்ரப் அவர்கள், அதன் பின்பு எஸ்ஜேவி செல்வநாயகம் அவர்களுடைய தலைமையில் இருந்த தமிழரசு கட்சியோடு இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருந்த போது அந்த தமிழரசு கட்சியின் முஸ்லிம்களுடைய தேவைகளை, தனித்துவமான குரலை அங்கீகரிக்க மறுத்ததன் காரணமாக அந்த காலகட்டத்திலே இந்த கட்சியை ஆரம்பித்தது எங்களுக்கு அபிவிருத்திகளை கொண்டு வருவதற்காக அல்ல. அன்று 76ஆம் ஆண்டு அந்த பாராளுமன்றத்திலே இருந்த பதிலின் முகமது அவர்களும் மாக்கா அவர்களும் MH முகமது அவர்களும் அபிவிருத்திகளை செய்யாமல் இருக்கவில்லை. சவர் மன்சூர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் சவர் மஜீத் அவர்களும் இந்த ஜலாலுதீன் அவர்களும் எங்களுக்கு அபிவிருத்திகளை செய்யாமல் இருக்கவில்லை. என்னுடைய சகோதரர் அமர்ஜேஸ் அவர்களுடைய வீடு இருக்கின்ற அந்த இடத்திலே 88, 89 காலப்பகுதிகளிலே பொதுக்கூட்டத்திற்காக தலைவர் அஷ்ரப் அவர்கள் வந்து அந்த மேடையிலே ஏறி நின்று பேசுகின்ற போது இங்கே எனக்கு முன்னாலே இருக்கின்ற என்னுடைய அன்புக்கு முஸ்தபா அவர்கள் பாடல்கள் படிப்பார்கள், தங்கராசா காக்கா அவர்கள் பாடல்கள் படிப்பார்கள், சவர் அப்துல் சலாம் அவர்கள் எழுச்சிக்கான கீதங்களை இந்த மேடைகளிலே பாடுவார்கள். இதற்காக எங்களுக்கு ஓட்டு போட வேண்டும், இந்த பாடசாலைகளுக்கு கட்டடங்கள் வர வேண்டும், எங்களுக்கு படாடோபமான அபிவிருத்திகள் வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் அன்று அந்த கட்சியையும் அந்த தலைவரையும் தலையிலே தூக்கிக்கொண்டு இந்த ஊராக வரவில்லை என்ற இந்த ஊரில் இருக்கின்ற ஒவ்வொரு மூத்த சகோதரருக்கும் தெரியும். அந்த இடத்திலே தலைவர் அஷ்ரப் அவர்கள் மேடையிலே ஏறி நின்று பேசியது எங்களுடைய காதுகளுக்குள்ளே இன்றும் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு எந்த அபிவிருத்திகளை செய்ய மாட்டோம், ரோட்டு போட்டு தர மாட்டோம், பாடசாலைகள் கட்டித்தர மாட்டோம், எந்த அபிவிருத்திகளும் செய்ய மாட்டோம், உங்களுடைய குரலாக இருப்போம் என்றுதான் எங்களிடம் வந்து அவருடைய வாக்குகளை எங்களுக்கு கேட்டார். அன்று அமைச்சராக இருந்த மன்சூர் அவர்களை எதிர்த்து, மஜீத் அவர்களை எதிர்த்து
இந்த பிரதேசத்தில் இருந்த முஸ்தபா அவர்களை எடுத்து, இந்த பிரதேசத்தில் இருந்த ஜலாலின் அவர்களை எடுத்து, அக்கரைப்பத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த உதுமானே அவர்களை எடுத்து, எல்லோரையுமே எடுத்து இந்த பாலமுனை மக்கள் இந்த பெரியவள்ளி ஜும்மா பள்ளியுடைய மிம்பரிலே அந்த தலைவர் அஷ்ரப் அவர்களுக்கு இடம் கொடுத்தார்களே, எதுவுமே இல்லாமல் வந்த அஷ்ரஃபுக்கு இடம் கொடுத்தார்களே. அஷ்ரஃப் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, அஷ்ரஃப் மாகாண சபை உறுப்பினர் இல்லை, ஒரு பிரதேச சபை உறுப்பினர் இல்லை. ஆனால் எங்களுடைய பெரிய பள்ளி வாசலை நாங்கள் மிம்பருக்கு அருகிலே அவரை இருப்பாட்டி அவருடைய கையிலே இந்த பள்ளிவாசலுடைய மைக்கை கொடுத்து பேசுங்கள் என்று அனுமதித்தோமே. எதற்காக செய்தோம்? அவர் நாளை அமைச்சராகுவார், நாளை பாராளுமன்ற உறுப்பினராகுவார், எங்களுக்கு பாதைகளை கொண்டு தருவார், கட்டணங்களை கட்டித் தருவார், எங்களுடைய விடயங்களை எங்களுடைய அபிவிருத்திகளை செய்து தருவார் என்பதற்காக இந்த பாலமுனை மக்கள் நாங்கள் அவருக்கு பள்ளிவாசல் மிம்பருக்கு பக்கத்திலே இடம் கொடுத்தோம். அவர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். எதற்காக கொடுத்தோம்? எதற்காக அந்த அஷ்ரஃபை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம்? எப்போதுமே இந்த ஊருக்கு ஒரு நல்ல பண்பு இருக்கிறது. நல்ல விடயங்களை எப்போதுமே அவர்கள் முன்வந்து முதலாவது அவர்களாக ஏற்றுக்கொள்வார்கள். அவ்வாறு அந்த அஷ்ரஃப் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். பெரிய பெரிய ஊர்கள் இந்த அஷ்ரஃபை ஏற்றுக்கொள்ள தயங்கிய போதும் இந்த ஒளிவில் பாலமுனையாகிய கிராமங்கள் முன்வந்து அவரை தோளிலே சுமந்து கொண்டு பள்ளிவாசல் மிம்பரை கொடுத்து இந்த கட்சியை வாழ வைத்த அந்த கிராம உணர்வோடு நின்று பேசுகின்ற இந்த ஊரில் இருந்து நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். பெரியவர்கள் எல்லோரும் தங்களுடைய மனதை நிறுத்தி சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்கின்றேன். தலைவர் அஷ்ரஃப் அவர்கள் வந்து பேசியது மன்சூர் செய்கின்ற அபிவிருத்தியை விட கூடுதலாக செய்வேன், மத்திய செய்த அபிவிருத்தியை விட கூடுதலாக செய்வேன், உதுமாலை பேசிய அபிவிருத்தியை விட கூடுதலாக செய்வேன், அல்லது ஜலாலுதீன் செய்த அபிவிருத்தியை விட உங்களுக்கு கூடுதலாக செய்திருவேன் என்பதற்காக இந்த கட்சியை உருவாக்கிக் கொண்டு எங்களுக்கு மத்தியில் வரவில்லை. அவர் எந்த ஒரு பதவியிலும் இல்லாதவில்லை. முஸ்லிம்களுக்கான தனித்துவமான ஒரு இயக்கம் வேண்டும் என்று எங்களுக்கிடையே பேச வந்த போது நாங்கள் எல்லாரும் அவரை ஆதரித்து எங்களுடைய தோல்வியங்களை தூக்கி அவருடைய குரலுக்கு உரமாக இருந்தோமே. எதற்காக? அந்த 89ஆம் ஆண்டு ஒரு பாராளுமன்றத்துக்கு சென்று 94ஆம் ஆண்டு வரை ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது நாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தோம்? பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது உங்களுக்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதி வருமே, எங்களது ஊருக்கு எதை செய்தீர்கள் என்று அந்த 6 வருடத்திலே எப்போதாவது எங்களுடைய சகோதரர்கள் அந்த அஷ்ரஃபை பார்த்து கேட்டிருக்கிறார்களா என்று கேட்க விரும்புகிறேன். யாருமே கேட்டதில்லை. 9 மணி செய்திக்கு பிறகு அந்த சிலோன் ரேடியோவிலே 9 மணி செய்திக்கு பிறகு ஒரு நிகழ்ச்சி வரும். பாராளுமன்றத்தில் என்ற நிகழ்ச்சி எல்லோரும் இந்த கடைத்தெருக்களிலே வீடுகளிலே இருக்கின்ற அந்த ரேடியோவுக்கு முன்னால், வீட்டிலே ரேடியோ இல்லாதவர்கள் எந்த கடைத்தெருவிலே ரேடியோ இருக்கிறதோ அந்த கடைத்தெருவுக்கு 9 மணிக்கு நிலையாக வந்து விடுவார்கள். 9 மணி செய்தி முடிந்ததும் அந்த பாராளுமன்றத்தில் இன்று என்கின்ற நிகழ்ச்சியிலே எங்களுடைய தலைவன் எங்களுடைய சமூகத்திற்காக எதை பேசியிருக்கிறான் என்று கூர்ந்து காதுகளை வைத்து கேட்டுக் கொண்டிருப்போம். தலைவர் அஷ்ரஃப் இதை பற்றி பேசினார், அதை பற்றி பேசினார் என்று பேசுகின்ற போது மனம் நிறைந்து நாங்கள் எல்லாம் ஓடி செல்வோம். அந்த உணர்வோடு வளர்க்கப்பட்ட கட்சி, அவ்வாறு உருவாக்கப்பட்ட கட்சியிலே இன்று வந்து நாம் குரல் செத்து முஸ்லிம்களுக்காக பேசுகின்ற ஒரு குரல் இல்லாதே இன்று மீண்டும் அந்த அஷ்ரஃபுக்கு முந்தைய காலத்துக்கு இந்த கட்சி போய் சேர்ந்திருக்கிறது, இந்த சமூகம் போய் சேர்ந்திருக்கிறது. அதை பற்றி பேச வந்தால் மீண்டும் மில்லியன்களை கொண்டு வந்து கொட்ட போகிறோம். இந்த ஊருக்கு அபிவிருத்தி செய்ய போகிறோம். 70 மில்லியன் வரப்போகிறது, 7 கோடி வரப்போகிறது, 80 கோடி வரப்போகிறது, 100 கோடி வரப்போகிறது. எல்லாரும் வாங்க என்று விடுவிட வைத்திருக்கிறார். இதற்காக கட்சி வளர்த்தோம். ஏன் அத்தாவுல்லா இந்த ஊருக்கு அபிவிருத்தி செய்யவில்லையா? எனக்கு முன்னே இருக்கின்ற 3 மாடி கட்டடத்தை அத்தாவுல்லா தான் செய்தார். இதற்கு முன்பு எத்தனையோ வேலைகள் இந்த ஊரிலே செய்தார். ஏன் இந்த ஊரில் இருக்கின்ற நாம் எல்லோரும் போய் அவரோடு இணைந்து நிற்கவில்லை? எங்களோட ஊர் தானே அபிவிருத்தி செய்யப்பட்டது. நடத்திய கூட்டங்களிலே நாங்கள் 4 பேர் போய் நின்றோமா? எல்லோருமே அவரை நிராகரித்தோமே. ஏன் செய்தோம்? அதற்கு முதல் இந்த அஷ்ரஃபை நின்ற மஜீத் வந்து நின்று இந்த பாலமுனை வைத்தியசாலை மூடி கிடந்த வைத்தியசாலை திறந்து வந்த போது திறப்பு விழாவுக்கு போய் மஜீத் பேசும்போது யாருமே இல்லாமல் வெளியிறங்கி வந்து மஜீதுக்கு எதிர்ப்பை காட்டினோமே ஞாபகம் இருக்கிறதா? அமைச்சர் மஜீத் அவர்கள் இந்த வைத்தியசாலைக்கு வந்தார். வைத்தியசாலை
கூட்டி வந்தது. தலைவர் அஷ்ரப் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காலத்தில் மூடி கிடந்த ஒரு சிலை திறந்தார். நன்மை அந்த ஊருக்கு செய்தார். மூடி கிடந்து மாடு அழைக்கின்ற ஒரு இடமாக இருந்த வைத்தியசாலை மூட திறக்கப்பட்டது. அந்த திறப்பு விழாவிலே அமைச்சர் மஜீத் அவர்கள் எல்லோரும் பேசுகின்ற போது எல்லோரும் இருந்தார்கள். மஜீத் பேசுகின்ற போது எல்லோருமே எழுந்து வந்தார்கள். இது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் சிறுவனாக இருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பெரியவர்கள் முதியோர்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவர் ஊருக்கு நன்மை செய்த அந்த மனிதையை புறக்கணித்து வெளியேறி வந்தவர்கள் நாங்கள். இதற்காக அப்படியெல்லாம் செய்து நாங்கள் இன்று மீண்டும் வந்து மாயக்கல்லி மலையிலே வைத்த சிலையை 6 மாதமாக அகற்றுவதற்கு முடியாத, வாயில்லாத, குரல் இல்லாத ஒரு சமூகமாக நிற்கிறோமே. அதை பற்றி கவலைப்படாமல் மாயக்கல்லி மலையிலே சிலை வைத்தால் என்ன, நாளை இருக்கின்ற இந்த ஆவர் சந்தையிலே ஒரு சிலையை கொண்டு வந்து வைப்பார்கள், அந்த அரசடி சந்தையிலே ஒரு சிலையை கொண்டு வந்து வைப்பார்கள். எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த ஊருக்கு 100 கோடி வர வேண்டும், அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற ஜடங்களாக நாம் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்கள், உங்களுக்கு தெரியாத மாயக்கல்லி மலையிலே வைத்த சிலை ஒன்றோடு முடிந்து விடாது. 27 இடங்களை அடையாளம் கண்டிருக்கிறோம். முதலாவது என்று கூப்பாடு போட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பிக்குகள். அது அவர்களுடைய பிழை அல்ல, எங்களுடைய பிழை. இதற்கு எதிராக கூற வேண்டும் என்றுதான் இந்த முஸ்லிம் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. வெறுமனே இந்த கட்டிடங்களுக்கும் வீதிகளுக்குமாக இந்த கட்சி ஒன்று தேவை, முஸ்லிம்களுக்கு ஒரு கட்சி தேவை என்று முஸ்லிம்களுக்கான கட்சியை தேவையில்லை. அதை யூஎம்பியோடு செய்திருக்கலாம், எஸ்எல்ஏவோடு செய்திருக்கலாம். ஏனென்றால் இவர்கள் எல்லோருமே அந்த 2 கட்சியுடைய ஆட்சியிலும் போய் சரணாகதி அடைந்து செய்கின்ற அரசியலை செய்கின்றனர். அதோடு நேரடியாக அந்த கட்சியிலே இருந்து மஜீதோ போலையோ அல்லது முஸ்தபா போலையோ அல்லது ஜலாலுதீன் போலையோ நாம் இருந்து போயிருக்கலாம். இதற்கு கட்சி இந்த இயக்கம் எதற்கு, எங்களுக்கு எதற்காக இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது என்ற வரலாறு தெரிந்தவர்கள் அவர்களும் போய் அபிவிருத்தி வேண்டும் என்று பேசுகின்ற கவலைக்குரிய நிகழ்வுகள் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக பேசுகிறார். அபிவிருத்தி வரும். முல்லைத்தீவிலே, கிளிநொச்சியிலே, யாழ்ப்பாணத்திலே அங்கெல்லாம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தலைமட்டமாக கிடந்த பிரதேசங்கள் இன்று அபிவிருத்தியால் நிறுத்திக் கொண்டிருக்கிறதே. அங்கு இந்த அமைச்சர் இருந்தார். யார் செய்தார்? அது அரசாங்கத்தின் கடமை. அபிவிருத்தியை செய்யும். தேவை என்றால் நாங்கள் கேட்போம், எங்களுக்கு உரிமை என்றால் நாங்கள் பேசுவோம். ஆனால் எங்களுக்கான உரிமைகளை எவ்வாறு நாம் பெற்றுக் கொள்வது? மாயக்கல்லி மலையிலே வைத்த சிலை நாளை இந்த அரசடி சந்தையிலே வரும். இந்த ஆபர் இந்த ரோட்ல இருக்கின்ற அந்த முற்றத்திலே வரும். அவர்கள் சொன்ன 27 இடங்களிலே அதுவும் ஒன்று. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த இடத்திலே சிலை வைப்பதற்கு எப்போதும் முயற்சித்தார்கள். எங்களுடைய விழிப்புணர்வால் தடுக்கப்பட்டது. 27 இடங்களிலே அதுவும் ஒன்று. மீண்டும் அது வரும். எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நாங்கள் எங்களுடைய ரோட்டை போட வேண்டும், நாங்கள் எங்களுடைய பாடசாலைக்கு பில்டிங்கை கொண்டு வர வேண்டும், இல்ல வர 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 அபிவிருத்திகள் இன்னும் சொல்ல வேண்டும், இன்னும் கொந்தராத்து புத்தகங்கள் எடுத்து வச்சிருக்கோம், கொந்தராத்து செய்யணும் என்றெல்லாம் நினைக்கிறார்களுக்கு அதை பற்றின கவலை இருக்க மாட்டார். சகோதரர்களே, உங்களுடைய உள்ளங்களிலே கை வைத்து கேளுங்கள். இதற்காகவா நாங்கள் இந்த கட்சியை உருவாக்கினோம்? இதற்காகவா நாங்கள் இந்த அரசியலை செய்ய தொடங்கினோம்? 89ஆம் ஆண்டிலே இருந்து 94ஆம் ஆண்டு வரை இந்த அரசியலை செய்த அஷ்ரப் 94ஆம் ஆண்டு மிக பெரும் ஒரு அதிகாரம் பொருந்திய அமைச்சராக சந்திரிகா அரசாங்கத்திலே வந்ததன் பின்பு அமைச்சராக இருந்து கொண்டு அத்தனை குரலையும் அப்படியே விட்டொழித்தாரா? இந்த தீபாவளியிலே இருக்கின்ற காணிகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று அவர் செய்த அந்த போராட்டங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கரையோர மாவட்டத்தை பெற வேண்டும் என்ற அவசியத்தில் போராட்டங்களுக்கு எதிராக அம்மாறையிலே இலக்குமையும் தேவைப்பையும் செய்த போராட்டங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இவ்வாறு அவர் அமைச்சராக இருந்து கொண்டு தன்மானத்தோடு இருந்தார். அவருடைய கப்பல் துறை என்கின்ற அமைச்சு அவருக்கு தெரியாமலே சன்னதிகாரனால் பறிக்கப்பட்ட போது அவர் முழு அமைச்சு பதவியை ராஜினாமா செய்து கடிதத்தை கொடுத்துவிட்டு வீட்டு வந்து சேரவில்லை. உடுத்த உடுப்போடு சன்னதிகா வீட்டுக்கு வந்து மீண்டும் அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்து அத்தனை பதவிகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்ற இந்த நாட்டின் தலைவர்களை தன்னுடைய காலடித்துக் கொள்வது, அந்த
தலைவன், அந்த தலைவன் எங்களுக்கு தந்த இந்த கட்சியின் தலைவர் இன்று ரோஷமற்று போய் மாயக்கல்வி சிலருக்கு பரவாயில்ல. அந்த வில்பத்தில் இருந்த முஸ்லிம்களுடைய காணிகள் அத்தனையும் இரவோடையவாக ரஷ்யாவில் இருந்து கொண்ட ஜனாதிபதியினால் எங்களுடைய முஸ்லிம்களுடைய பூர்வீக காணிகள் வனம் காடு என்று அது திசை பண்ணப்படுகிறது. இந்த வட்டமளவில் இருக்கிற 4000 மேற்பட்ட காணி இதுவரை எங்களுக்கு விதைத்தால் நெல் அறுவடை செய்ய முடியாமல் இருக்கிறது. அங்கே போய் கரங்கோவிலையும் பொத்துவிலையும் இருக்கிற காணிகள் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறது. இந்த ஒளிவிலே எங்களுடைய மக்களுடைய எத்தனையோ ஏக்கர் காணிகள் அப்படியே கடலால் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்களுடைய குடும்பங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்ற இந்த கடல், இந்த துறைமுகம், அதனுடைய துறைமுகவாய் மண்ணினால் நிரப்பப்பட்டு 5 மாதமாகிறது. இதெல்லாம் இருக்கிறது, எதையுமே செய்யவில்லை. கேட்டாளர் கூட்டம். நாங்கள் எத்தனை பேருமாக சென்றோம், ஜனாதிபதியுடைய செயலாளரை சந்தித்தோம், மகளிர் கொடுத்தோம், விஷயத்தை பேசினோம் என்று பேஸ்புக்ல போட்டோ, டிவியில, ரேடியோவில், இதுல நியூஸ். என்னதுக்கு இந்த வில்பத்து பேச்சு? நான் கேட்டேன், இந்த ஜனாதிபதி சக்கரவர்த்தி ஏன் சந்தித்து இந்த கரங்காவட்ட பிரச்சனைக்கு ஜிஏ கூட்டம் நடந்த பார்லிமெண்ட்ல அவ்வளவு பேரையும் வச்சுக்கு ஜிஏ எதிராக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்ரோஷமாக பேசுகிறார். சிங்களருடைய காணிப்பிரச்சனை உடனடியாக தீர்கிறது, தமிழர்களுடைய காணிப்பிரச்சனை உடனடியாக தீர்கிறது, முஸ்லிம்களுடைய காணிப்பிரச்சனை தீர்க்கிறீர்கள், நீங்கள் இந்த மாதிரியாக செயல்படுகிறீர்கள் என்று ஜிஏ பார்த்து பேசிய போது, நீங்க மார்க்ஸ் போர்டு வர தேவையில்லை, வாயப்படுத்திக்கிறீங்க தலைவர் அந்த பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்து. அப்படி அவருடைய வாயை மூடுகிறார். கோவத்தில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அந்த கூட்டத்தில் இருந்து வெளியேறி செல்கிறார். இந்த கட்சியுடைய இன்றைய நிலைமை ஜிஏ வைத்து ஏன் கூட்டம் நடத்துவது? ஜிஏக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இந்த காணியை எடுத்து தருவது. ஜிஏ வைத்து மாதத்துக்கு ஒரு கூட்டம் அல்லது 6 மாதத்துக்கு ஒரு கூட்டம், செயலாளருக்கு வருடத்துக்கு ஒரு கூட்டம். இதனால் எதையாவது நாம் அடைய முடிந்ததா? ஆனால் இதே அமைச்சர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிழமையும் வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு அமைச்சரவை கூட்டத்திலே ஜனாதிபதியையும் செயலாளரையும் ஜனாதிபதியையும் பிரதமரையும் அத்தனை அமைச்சர்களையும் ஒரே இடத்திலே சந்திக்கிறார். ஒவ்வொரு கிழமையும் சந்திக்கிறார்கள். ஒவ்வொரு கிழமையும் ஜனாதிபதியை சந்தித்து அந்த அமைச்சரவை கூட்டத்திலே கலந்து கொள்ளும் அமைச்சருக்கு ஏன் ஜனாதிபதியோடு பேச முடியாமல் அந்த ஜனாதிபதியின் செயலாளரோடு போய் பேச வேண்டும்? யாரை ஏமாற்றுகிறார்? இது என்ன ஏமாற்றம்? நாங்கள் எல்லாம் எங்களுடைய தலைவர், எங்களுடைய கட்சி போய் ஜனாதிபதி செயலாளர் சந்தித்து விட்டு வந்தது என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோமே. எதை நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம்? சகோதரர்களே, உங்களுடைய தலைவர், என்னுடைய தலைவராக இருந்தவர் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை 9 மணிக்கு அந்த ஜனாதிபதியை, பிரதமரை, அத்தனை அமைச்சர்களையும் சந்திக்கிறார். ஒரு கூட்டத்திலே, அமைச்சரவை கூட்டத்திலே. அங்கு பேச முடியாததை எங்கு வந்து செயலாளரோடும் ஜிஏவோடும் பேசுகிறார்கள். அங்கே கேட்கிறீர்கள். இந்த நாட்டிலே ஆக மிக உயர்ந்த முதலில் இருக்கிற ஜனாதிபதி, அடுத்த முதலில் இருக்கிற பிரதமர், அதுக்கு அடுத்த முதலில் அத்தனை அமைச்சர்கள் அவ்வளவு பேரையும் வாரம் சந்திக்கின்றவங்களுக்கு அவர்களோடு பேசாமல் செயலாளரோடு பேசினால் மீண்டும் ஜனாதிபதியோடு பேச வேண்டும். ஜிஏவோடு பேசினால் மீண்டும் உள்நாட்டு அலுவலக அமைச்சருடைய செயலாளர் சந்திக்க வேண்டும். பிறகு அந்த அமைச்சர் பிறகு ஜனாதிபதி சந்திக்க வேண்டும். அவை தீர்வு இங்கு கிடைக்காது. தீர்வு கிடைக்க வேண்டிய இடத்திலே ஒவ்வொரு கிழமையும் சந்திப்பவர்கள் அங்கு பேசுவதில்லை, இங்கு பேசுகிறார்கள். யாருக்கு பமாத்து காட்டுகிறார்? அங்கு பேச முடியாதவர்கள். நீதி அமைச்சராக தலைவர் இருந்தார், மஹிந்தவுடைய அமைச்சரவையில் இருந்தார். மஹிந்தவுக்கும் தலைவருக்கும் சண்டை, கடுமையான வாக்குவாதம், தலையை தூக்கி எறிந்தார். எதையுமே எடுக்கவில்லை, எந்த பிரச்சனை பார்க்கவில்லை. அமைச்சை தூக்கி எறிங்கள் என்று சொன்னார் என்றெல்லாம் அடிக்கடி செய்திகள் வரும். அந்த காலத்தில், அதாவது மஹிந்தவுடைய ஆட்சியில் நீதி அமைச்சராக இருந்தபோது, இன்று ஜனாதிபதியோடு
செய்து கொடுக்கிறார். எத்தனையோ அநியாயங்கள் நடந்தது. மைந்தோட காலத்தில் இருந்ததை விட பெரும் அநியாயங்கள் நடந்தது. மயக்கலிமல்ல சிலை வந்தது. இதுவரைக்கும் மைந்தர் போது எங்களிடம் பெறவில்லை. எங்களுடைய காணி பிரச்சனைகள் மிக மோசமாக வந்து கொண்டிருக்கிறது. மிக பாரதமான ஒரு பேச்சும் பேசல. ஏன் பேசல? ஏன் பேச இயலா? ஏன் தலைக்க இயலா? ரஷ்யாவிலிருந்து ஜனாதிபதி விருப்பத்து எங்களுடைய பூர்வீக காணிகளை அப்படியே கபலீகரம் செய்கின்ற அந்த சட்டத்துக்கு முரணான மக்களுக்கு 3 வாரங்களுக்கு முன்பாக அந்த பிரயத்தன மக்களுக்கு முன்னறிவிப்பு செய்து செய்ய வேண்டிய வேலை அந்த சட்டத்தை, இந்த நாட்டுடைய சட்டத்தை எடுத்து இந்த நாட்டின் ஜனாதிபதியை செய்கிறார். அதை எடுத்து ஒவ்வொரு வாரமும் ஜனாதிபதியை காணுகிறவர்கள், கூட்டத்தில் இருக்கின்றவர்கள் பேச முடியவில்லை என்றால் ஏன் பேச முடியவில்லை என்று நான் கேட்டேன். எங்களுடைய கட்சியில் இருக்கின்ற உயர்மட்டத்தில் இருக்கின்றவர்கள் ஏன் பாப்பா அங்கிங்க போய் கேட்கிறது? ஜனாதிபதி ஒவ்வொரு கிழமை இருக்கிறாள், அங்க கலைக்கலாம் தானே, ஏன் கலைக்கலாம் என்று கேட்டா கட்சியில் இருக்கிறார்கள் சொல்வாங்க. அப்ப இருந்த அமைச்சர், அது நீதி அமைச்சர், அதுக்கு ஒன்றும் கிடையாது, தூக்கி எறிவார்கள் சொன்னாங்க. எல்லாருக்கும் உழப்பொன்றும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஒரு பெரிய பெரிய ப்ரொஜெக்ட் ஒன்றும் கிடையாது. இது தனி ப்ரொஜெக்ட் கம்பெனி. இந்த அமைச்சர் ப்ரொஜெக்டே தான். ஒரு வருடத்துக்கான அலோகேஷன் கடந்த வருடம் 35,000 கோடி, இந்த வருஷம் 35,000 கோடி. 35,000 கோடியில 3% கமிஷன் இருந்தாலும் 1050 கோடி ஒரு வருஷத்துக்கு விட்டுப்பட்டு வருவாங்க. அந்த வாய்ப்பு கட்சி குறைகிறாங்க. நம்ம ஆக்கள் பேரை சொல்லலாம். இப்படியா கட்சி நடத்துவது? நீங்க அமைச்சர்களாக இருந்தீர்கள், அமைச்சர்களாக இருக்கிறீர்கள். இப்ப இந்த கூட இந்த மயில ஒரு சவால் கேட்டார், இவங்க 6 வந்தா இந்த ஆட்சி கவுண்டர் கவல மாட்டா, உடனடியா உடனடியா கவல மாட்டா. ஆனா நீங்க அமைச்சரா ஆளுங்கட்சியில 6 பேரும் இருந்து, 7 பேரும் இருந்து, ஒரு ஆள் அமைச்சர், 2 பேர் பிரதி அமைச்சர் இருந்து என்னத்தை சாதிச்சீங்க? என்னத்தை செய்வீங்க? மாயக்கல்வி முறையில 10 மாசம் வச்ச சிலைய அந்த அன்று வந்து பார்த்து போட்டு போற நீங்க திரும்ப வந்து சைத்திய விடலாம் பார்க்க போறீங்க. அது வரைக்கும் திரும்பி பார்க்கல. ஏன் அதை உடனே பின்னாலே நின்று அதை கட்டுப்பட்டு விட்டாங்க. திரும்ப நாம போவோம். இப்பயும் கட்டுப்படுறாங்க, வந்து கட்டுவான் கட்டலாம். 2 மாநில தலைவர் வந்துட்டு இன்னும் 27 இடம் இருக்கு, அதையும் கட்டுவோம் வந்துறாங்க. அது இடம் எங்க ஆதரவு ரோட்டில் இருக்கிற அந்த முச்சந்தி, அந்த சந்தி, அந்த முன்னுக்கு அந்த ரோடு இருக்கிறதுக்கு முன்னால 2 இடமும் காட்டும். அப்ப இந்த அமைச்சரை அந்தஸ்துள்ள இந்த அமைச்சு பதவியினால் எங்களது சமூகத்துக்கு இதை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என்றால் இதற்கு இந்த அமைச்சு, இந்த ஆபரிலே 10,000 மக்கள், 10,000 குடும்பங்கள் அதனூடாக ஜீவனோபாயத்தை பெறுகின்ற அந்த மக்களுடைய அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கிடக்கிறது. கடந்த டிசம்பர் மாதத்தில் இருந்து 5 மாதமாக அவரால் வர முடியவில்லையே. ஒவ்வொரு வாரமும் துறைமுக அமைச்சரையும், மீன்பிடித்துறை அமைச்சரையும், கடல்வள அமைச்சரையும் அந்த அமைச்சரவை கூட்டத்திலே சந்திக்கின்ற உங்களால் ஏன் அதை பேசி அவர்களுக்காக ஒரு தீர்வினை பெற முடியாது? அந்த மீனவர்கள், அங்கே இருக்கின்ற மீன்பிடி சங்கத்தை சேர்ந்தவர்கள் சந்திக்க நேரம் கேட்டால் கூட நேரம் கொடுப்பதில்லை. இன்று அவர்கள் மிகுந்த மனக்கசப்பு ரோட்டுக்கு வந்து போராட்டம் செய்கிறார்கள். இந்த கட்சிக்கு 100% வாக்களிக்கின்ற ஒரு சமூகம் என்றால் அது மீனவ சமூகம், அதே விவசாயிகள். இந்த கட்சிக்கு வாக்களிக்கின்றவர்கள், இந்த கட்சியை முழுமையாக ஆதரிக்கின்றவர்கள், அவர்கள் பாதைக்கு வந்து வீதிக்கு வந்து போராட்டம் செய்கின்ற அளவுக்கு இந்த பிரச்சனைகளில் கரிசனை எடுக்காத ஒரு கட்சியும் அமைச்சரும், அமைச்சரவை அமைச்சும் யாருக்கு அமைச்சர்களாக இருக்கிறீர்கள், அமைச்சரவை இருக்கிறீர்கள், பிரதி அமைச்சர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய மக்களுடைய ஜீவனோபாயத்தை உங்களுக்கு பெற்றுத்தர முடியவில்லை என்றால் இந்த அமைச்சு பதவி யாருக்கான? எங்களுக்கானதா, உங்களுக்கானதா, எங்களுடைய மக்களுக்கானதா? அதே போன்று திவிநகம சட்டம் மூலம் வந்தது, மாகாண சபையில் இருந்த அதிகாரம் குறைக்கப்பட்டது. எல்லோருமே பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். மாகாண சபையிலேயும் அதை நமது கட்சி வெல்ல வைக்கிறது, பாராளுமன்ற உறுப்பினரும் நமது கட்சியை வெல்ல வைக்கிறது. கேட்டால் அது மாகாண சபையிலே
வெல்வதற்கு கையை வைத்ததற்காக ஒரு ஒழுக்காட்டு நடவடிக்கை கட்சியில் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற போதும் கட்சியின் தலைவரை அதுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறார். பாராளுமன்றத்தில் எப்படி வாக்களித்தீர்கள்? இதைத்தானே எதிர்த்தோம். இந்த மாகாண சபைகளுக்கு நீங்க வாக்களித்தது இந்த மாகாணங்களுக்கு இருக்கிற அதிகாரங்களை குறைப்பதானே. இந்த சட்டமன்றத்துக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் கட்சியின் ஏவலை மீறி வாக்களித்தார்கள் என்பதற்காக அவர்களுக்கு எதிராக ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற போது அந்த கட்சியின் தலைவர் அதே சட்டமன்றத்திற்கு பாராளுமன்றத்திலே வாக்களிக்கிறார் என்கின்ற வேடிக்கை இந்த உலகத்தில் இங்கேதான் கேட்டோம். எதற்காக நீங்கள் வாக்களித்தீர்கள்? திருத்தங்களை மேற்கொண்டு கொள்வாங்க சொல்லி அது மைந்து நடக்குமா? இதை நம்பி வாக்களிச்சோம்னு சொல்றாங்க. சரி, அது பரவாயில்லை. அந்த சட்டமூலம் வருகிறது. நீதிமன்றத்துக்கு வந்த போது சிராணி பண்டாரநாயக்கா அதனை நிதி அமைச்சராக பிரதம நீதியரசராக இருந்து கொண்டு அதற்கு எதிராக தீர்ப்பை வழங்கினார். சிறுபான்மை சமூகத்துக்கு ஆதரவாக தீர்ப்பை வழங்கினார் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த சிராணி பண்டாரநாயக்கை தூக்கி அந்த இடத்திலே இருந்து வெறுகிற அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு இந்த முஸ்லிம் காங்கிரசுடைய உறுப்பினர்கள் போய் வாக்களிக்கிறார்கள். அண்மையிலே ஒரு சகோதரர் எங்களோட இருக்கின்ற மிகவும் உடையங்கள் ஒரு சகோதரர் அவர் இப்படி பேசுவார். நான் நினைக்கவில்லை சிராணி பண்டாரநாயக்காவுடைய இம்பீச்மென்ட்க்கு வாக்களிப்பதால் முஸ்லிம் சமூகத்துக்கு என்ன கேடு வந்துவிட்டது என்று. அடையப்பா, முஸ்லிம் சமூகத்துக்கு மாத்திரமல்ல சிறுபான்மை சமூகத்துக்கு ஆதரவாக அவர் நியாயமான ஒரு தீர்ப்பை வழங்கினார். மஹிந்த அவரை தூக்கி எறிந்தார். அதற்காகத்தான் உங்களிடம் வாக்கு கேட்டார். உங்களுக்கு நன்மை செய்ய போனவர்களுக்கு நீங்களே கத்தி தூக்கி கொடுத்து கையோட்டலாமடா. அந்த அந்த ஒரு சென்ஸ் கூட உங்களுக்கு இல்லையா? அதை கூட நீங்க நிறைய பேச மாட்டீங்களா என்று கேட்கிற கேள்வியை கூட நான் கேட்கலண்டா. அந்த நேரம் வாக்களித்தார். தலைவர் வாக்களித்தார். இதை நான் சொல்றேன். தலைவர் வாக்களிக்கும் நேரம் ஏன் வாக்களித்தீங்கன்னு சொல்லி எங்களை அசனன் சார் கூப்பிட்டு நீங்க வாக்களிக்க போறாங்க நம்ம தீர்மானிச்சிருவோம். நீங்க வாக்களிக்க போறாங்க. நான் ரூமுக்கு இருந்தேன். இந்த தினேஷ் கையை பிடிச்சி வரவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. என்ன செய்ய போய் வாக்களிக்கணும்னு சொன்னா தலைவர் ஒரு சமூகத்தினுடைய தீர்மானத்தை மேற்கொள்கின்ற ஒரு தலைவர் தினேஷ் கையை பிடிச்சி போய் வாக்களிக்க வச்சுக்கூடாதுன்னு சொன்னா எப்படி மக்களை அவர் ஒரு தலைவரா இதுக்கு தகுதியான மனுஷனா இருந்தால் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்வது. அது பரவாயில்லை. மாகாண சபைக்கு நாங்கள் அனுப்பினோம். எங்களுடைய அனுப்பினோம். இப்போது அவர் பேசுகின்ற போது விஷயத்தை பேசினார். பலஸ்தீன் இலங்கையிலே அவர்கள் இந்த நாட்டுக்குள்ளே இஸ்ரவேலுடைய முதலாவது பிரசங்கத்தை அனுமதித்த போது முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த MH முகமதும் பதில் முகமதும் ஏசி சாமி மாக்கார் போன்றவர்கள் கொழும்பிலே பெரிய ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி நடத்தினார். அப்போது ஆளுங்கட்சியாக எல்லோரும் முஸ்லிம்களும் சேர்ந்து அந்த போராட்டத்தை நடத்துகின்ற போது சற்று இரண்டு கட்சிகளும் குள்ளும் இருந்த முஸ்லிம்களுக்குள்ளே முரண்பாடு வந்து இறுதியாக சலசலப்பிலே இஸ்ரேலுக்கு எதிராக செய்ய வேண்டிய ஆர்ப்பாட்டம் விசுவிசித்து எங்களுக்குள்ளே சண்டையாக மாற முடியும். ஒரு 24 வயது நிலையில் ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் அந்த டைம்ல தலைவர் அஷ்ரப் அவர்கள் கல்முனையிலே ஒருங்கிணைப்பு செய்து கல்முனை ஜும்மா பள்ளியிலே இருந்து ஒரு பெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு கல்முனை அந்த டவுன்ல மருதமனையில இருந்து கல்முனையில இருந்து சாயங்காலம் மக்களை திரட்டி மிகப்பெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்தார். 24 வயது இளைஞராக இருந்தவர். அப்போதுதான் அஷ்ரப் இந்த சமூகத்தினால் உட்நோக்கப்படுவது. அப்படி இந்த நாட்டுக்குள்ளே இஸ்ரவேலுடைய அந்த பிரசன்னத்தை எதிர்க்கின்ற இந்த கட்சியினுடைய தலைவருடைய வழித்தோன்றலில் வந்த இந்த கட்சி அண்மையிலே பலஸ்தீனில் நடந்த இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஒரு பேரணியை இந்த கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் ஆரிஃப் சம்ஸ்தீன் அந்த மாகாண சபைக்கு கொண்டு செல்கிறார். அந்த அமைச்சரவையிலே இருந்த முதலமைச்சரும் இன்னொரு அமைச்சராக இருக்கின்ற அமைச்சரும் ஏழைகளும் இருந்து அதனை தங்களுடைய நிகழ்ச்சி அஜெண்டாக்குள்ளே எடுக்காமல் தட்டிவிடுகிறார்.
இதற்காக இந்த கிழக்கு மாகாண சபைக்கு நாங்கள் முஸ்லிம் முதலமைச்சர் வேண்டும் என்று இரவு பகலாக கஷ்டப்பட்டு எல்லோருமாக ஒன்றிணைந்து என்று வாக்களித்து ஒரு முஸ்லிம் முதலமைச்சரை பெற்றுக் கொடுத்தோம். இந்த இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை, ஒரு உறுப்பினர் கொண்டு போன தீர்மானத்தை அந்த நிகழ்ச்சிகளிலே அடக்க விடாமல் தடுக்கிறார்கள் என்றால் எதற்காக? அது அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு மாற்றமாக அரசாங்கத்தின் கொள்கைகளை அப்படியே அமல்படுத்துவதற்கு இந்த கட்சி தேவையில்லை. அதற்கு அரசாங்க கட்சியிலே மெம்பராக இருக்கிறார். முஸ்லிம்களிலே கட்சியாக இருந்தால் முஸ்லிம்களுக்காக பேச வேண்டும், முஸ்லிம்களுடைய விடயத்தை பேச வேண்டும். அதை பேசாமல் ஏதோ விடயங்களை பேசிக்கொண்டு இந்த கட்சி இருக்கிறது என்றால் இந்த கட்சியினுடைய கொள்கை எதற்காக வளர்க்கப்பட்டதோ அந்த கொள்கையை மீண்டும் இந்த கட்சியை கொண்டு வருகின்ற வேலையை செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் பேசினால் உங்களுடைய பேச்சுக்கு பிரச்சனை என்ன சொல்றார்கள்? நீங்க உங்கள 1000 குறைக்கிறது எங்கள குறைச்சு என்ன? அப்ப நன்மை சொல்றது அந்த விஷயத்துல மட்டும் போட நீங்க போடலாப்பா, அவரு போடலாம், ஆனா நீங்க போட நீங்க சொல்லலையா? இந்த அளவுக்கு நிலைமை நான் புலையாவே இருந்து போறோம். நான் கூட அதனால போல காயத்திரம் போல டிஐஜி போல எல்லாரும் கூட போறோம். சமூகம் அதனால் பாதிக்கப்படாது. தலைவர் போல இந்த கட்சியை வளர்த்த கட்சியுடைய போக்கு கூட என்றால் இந்த சமூகம் பாதிக்கப்படும். அதற்கு பதிலை சொல்லுங்கள். எங்களை செயல்பட்ட முறையில் விமர்சிக்கின்ற வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் உங்களை கேட்கல விரும்புகிறேன். நாங்க மினிஸ்டர் இருந்தது இந்த ஒரு அமைச்சர் வேண்டும், அமைச்சருக்கு 35,000 கோடி டெவலப்மெண்ட் வருகிறது. அந்த வருஷத்துக்கு 1050 கோடி கமிஷன் அமைச்சருக்கு வருது, எல்லாம் வருது. ஆனா எங்களுக்கு என்ன வந்து மயக்கல்வி சிலையாக செய்யாது, திரும்ப சைத்தியாட்ட வாரம் இந்த ஆபரில் இருக்கிற மண்ணால் இயலாது. இந்த வரைக்கும் இந்த ஆபரில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த நிலத்துக்குரிய நஷ்டங்களை பெற்றுக் கொடுக்க முடியாது. கடந்த வைக்கிற காணிப்பத்தை தீர்க்க முடியாது. அதே அமைச்சரே அந்த அமைச்சராக இருந்து கொண்டு பத்தியில் மக்களுக்கு முழுமையாக தண்ணி வழங்க முடியாது. இந்த அஷ்டமாவில் இருக்கிற ஆமிக்கம்பை அகற்ற முடியாது. பாலமுனை அந்த பீச்சில் இருக்கிற அந்த ஆமிக்கம்பை அகற்ற முடியாது. உள்மோட்டையில் இருக்கிற காணிப்பத்தை தீர்க்க முடியாது. எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அமைச்சர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த அமைச்சர் பதவி யாருக்கா? நாங்கள் இந்த அமைச்சர் பதவியை எதிர்கட்சிக்கு வாங்கண்டா, ஆட்சி மாற மாட்டா, குறைஞ்சதை எதிர்ப்பியாவது மாட்டோம். எதிர்கட்சியில் இருந்த சம்பந்தனால் இந்த சமூகத்தில் 1000 ஏக்கர் காணிகளை விடுவிக்க முடிந்தது. எதிர்கட்சியில் இருக்கிற சம்பந்தனால் முல்லத்தில் 1000 ஏக்கர் காணிகளை விடுவிக்க முடிந்தது. சம்பூரில் இந்தியாவுடைய நிதியுதவி அனல் மின் நிலையத்தை இந்த சம்பந்தனால் நிறுத்த முடிந்தது. இருக்கின்ற அத்தனை வேலைகளையும் செய்ய முடிந்திருக்கிறது சம்பந்தனால் என்றால் எதிர்கட்சியிலே இருக்கிற ஒரு சம்பந்தனால் இவ்வளவு செய்ய முடியும் என்றால் 4000 ஏக்கர் காணிகளை இந்த வட்டமடலை வைத்துக் கொண்டு, பரங்காவில் 4000 ஏக்கர் காணிகளை வைத்துக் கொண்டு, இந்த அசோகநகரில் இருக்கிற காணிகள் பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு இவைகள் எல்லாம் தீர்க்க முடியாது என்றால் எதிர்கட்சிக்கு வாங்கப்பா, அப்பேலும் தீர்க்கலாமான்னு பார்ப்போம், சம்பந்தம் போல தீர்க்கலாமான்னு பார்ப்போம் என்று சொல்வது உத்தமாக அவர்களே. ஆருக்கு அமைச்சு பதவி? இந்த போட் நீர் வளங்கள் வடிவள அமைப்பு சபை அங்க போனா நீ ஒரு கிழக்கு மாகாணத்தானே, ஒரு அம்பார மாவட்டத்தான காணையா 6 கொடுத்த அமைச்சு பதவி, 6 ஓட்டுல வந்து அமைச்சு பதவி அதுவும் நமக்கு இல்லை. இந்த நம்ம பிரச்சனை வந்து இல்லை, நம்ம மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லைண்டா என்னத்துக்கு அதெல்லாம் 6 அமைச்சு பதவி. அவர்களுடைய குடும்பமும் அவர்களும் அவர்களை சார்ந்திருப்பவர்களும் அவர்களுடைய அல்லக்கைகளாக அந்த கமிஷன்களிலே அல்லது சிறிய சிறிய நன்மைகளிலே பயன்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் தவிர இந்த அமைச்சு 14 சமூகத்திற்கு எந்த நன்மை? எதற்காக அதனை கொண்டு வந்து ஒரு ரோட்டு போடப்புறம் 7 கோடி காசு கொண்டப்புறம் 80 கோடி காசு கொண்டப்புறம் நாங்க ஒரு அபிவிருத்தியை கேட்டு போகல பக்கமில்லையா சொல்றதுக்கு? முதலாவது இந்த பாராளுமன்ற இந்த ஜனாதிபதி முடிந்தவையோடு இந்த ஊரில் ஒரு அபிவிருத்திக்குள்ளே போட்டு மிக பிரதானமான 5 விடயங்களை இந்த தலைவருக்கு நாங்கள் கொடுத்தோம். அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றால் 5 விடயங்களை செய்யுங்கள். இந்த பிரதான வீதியை அகலமாக்கி இந்த பிரதான வீதிக்கு விளக்குகளை போட்டு அந்த வேலையை செய்யுங்கள் என்றோம். மட்டாளத்தில் ஆரம்பித்தது பாலமணிக்காக வரவில்லை. மைதான அபிவிருத்தி கொடுத்தோம், பீச்சிலே அபிவிருத்தி கொடுத்தோம்,
5 விடயங்களை கொடுத்து அந்த படுவாங்கரையில் இருக்கின்ற பாதையை அழகாக்கி ஒரு நடைபாதையாக மாற்றுங்கள் என்று சொன்னோம். இந்த சந்தையிலே இருக்கிற அந்த இடங்களில் இருக்கின்ற அந்த காணிகளை பொதுத்தேவைகளுக்காக சிறிய ஒரு கலாச்சார மண்டபத்தை கட்டுங்கள் என்று 5 மிக முக்கியமான விடயங்களை இந்த தலைவருக்கு நாங்கள் கொடுத்து 2 வருடங்களாகும். இதையும் கேட்கவில்லை. கேட்டார் வெட்கமில்லையா சொல்வது? இலங்கையில் நாம் பிறந்தோம் என்று நாம் மகிழ்ந்திடுவோம். எல்லாமும் எம்மொழியே, நாம் எல்லோரும் ஒரு குலமே. சமத்துவ அடிப்படையில் சமூகங்கள் இணைந்திடுவோம். சத்தியம் வென்றிடுமே, சமாதானம் ஓங்கட்டுமே. சத்தியம் வென்றிடுமே, சமாதானம் ஓங்கட்டுமே. இல்லாத சக்திகளை போதிட்டு பொசுக்கிடுவோம். எல்லோரும் நாம் சேர்ந்தே எழுந்திடுவோம் உயர. அல்லாஹ்வுக்கர சாட்சி, அவனதே மனித குலம். வேதங்கள் ஏதுமில்லை, பிரிவேதும் தேவையில்லை. வேதங்கள் ஏதுமில்லை, பிரிவேதும் தேவையில்லை. புரண்டல்களும் ஒழிக, ஊதுமே தான் ஒழிக. வறுமையுமே ஒழிக, பக்தியும் தான் ஒழிக. அடக்குமுறை ஒழிக, அசத்தியமும் ஒழிக. மடமைகளும் ஒழிக, மமதையுமே ஒழிக. மடமைகளும் ஒழிக, மமதையுமே ஒழிக. புரிந்துணர்வை வளர்ப்போம், புது உலகம் படைப்போம். அல்லாஹ்வின் மொழிகளை நாம் அகத்தினுள் கொண்டிடுவோம். முஸ்லிம் காங்கிரசின் முன்னணியில் நடந்தே மேம்படுவோமே என்றும் அருள் பொழிவாயா அல்லாஹ். மேம்படுவோமே என்றும் அருள் பொழிவாயா அல்லாஹ்.